ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது கேரளாவில் பயணித்து ஒவ்வொரு கோயிலாக தரிசனம் செய்து வருகின்றோம். தற்போது இந்த பதிவில் பார்க்கக்கூடிய திருக்கோயிலானது கேரளாவில் உள்ள வர்க்கலா என்னும் இடத்தில் அமைந்துள்ள ஜனார்தன சுவாமி கோயிலாகும். ஜனார்தன சுவாமி கோயில் வர்க்கலா கோயில் என்றும் அழைக்கப்படுகின்றது. இது இந்தியாவின் கேரளாவில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள வர்க்கலா நகரத்தில் உள்ள ஜனார்தனபுரத்தில் அமைந்துள்ள ஒரு இந்து கோயிலாகும். இந்த கோயில் ஜனார்தன சுவாமியின் வழியில் உள்ள விஷ்ணுவின் வழிபாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது. இதை உள்ளூரில் வர்க்கலேஸ்வரா, அதாவது வர்க்கலாவின் இறைவன் என்று அழைக்கின்றார்கள். இது அதன் பிரதேசத்தில் உள்ள ஒரு புகழ்பெற்ற ஆலயமாகும். இது 108 அபிமான ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கோயில் புராணத்தின்படி நாரதரின் வீணையின் இசையால் கவரப்பட்ட விஷ்ணு அவரை பின்தொடர்ந்து சத்தியலோகத்தை அடைந்தார். பிரம்மா விஷ்ணுவை கண்டு அவர் முன் சாஷ்டாங்கமாக வணங்கினார். விஷ்ணு விரைவில் தான் சத்தியலோகத்தை அடைந்துவிட்டதை உணர்ந்தார். ஆனால் பிரம்மா தன் முன் சாஷ்டாங்கமாக இருப்பதை உணர முடியவில்லை. வைகுண்டத்திற்கு திரும்பினார். அப்போது பிரம்மா நாரதரின் காலில் விழுவது போல தோன்ற பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் அனைவரும் சிரித்தார்கள். இதனால் கோபமடைந்த பிரம்மா தேவர்களை பூமியில் மனிதர்களாக பிறக்குமாறு சபித்தார். தேவர்கள் தங்கள் முட்டாள்தனத்திற்கு வருந்தினார்கள். அவரை மன்னிக்கும்படியும் வேண்டினார்கள். விஷ்ணுவை பிரியப்படுத்த அவர்கள் தவம் செய்தபோது சாபம் விலகும் என்று பிரம்மா பதிலளித்தார். எங்கே தவம் செய்ய வேண்டும் என்று தேவர்கள் கேட்டனர். அதற்கு பிரம்மா நாரதரின் துணி விழுந்த இடமாக இருக்கும் என்று பதிலளித்தார். வர்க்கலா ஒரு சாப விமோசனம் வேண்டி தேவர்கள் அதற்கேற்ப தவம் செய்தார்கள். கோயிலின் தோற்றம் பற்றி இதேபோன்று பிற புராணங்களும் இருக்கின்றது. நீண்ட காலத்திற்கு முன்பு பிரம்மா வர்க்கலா என்ற இடத்தில் ஒரு யாகம் செய்ய பூமிக்கு வந்ததாக மற்றொரு புராணம் கூறுகின்றது. யாகம் செய்வதில் மூழ்கியிருந்த அவர் படைப்பின் பங்கை மறந்துவிட்டார். இதை பற்றி பிரம்மாவுக்கு நினைவூட்ட விஷ்ணு மிகவும் வயதான மனிதனின் வடிவில் வர்க்கலா வந்தார். பிரம்மாவுக்கு உதவியாக இருந்த பிராமணர்கள் முதியோரை ஏற்று உணவு கொடுத்தார்கள். ஆனால் எதை சாப்பிட்டாலும் பசி தீரவில்லை. இதை பற்றி பிரம்மாவின் உதவியாளர்கள் சொன்னார்கள். பிரம்மா தனது விருந்தினர் விஷ்ணுவே என்பதை உணர்ந்தார். அவர் உடனடியாக விஷ்ணுவிடம் சென்று அவர் அபோஜனத்தை, அதாவது பசித்த உணவை சாப்பிட முயற்சிப்பதை கண்டார். பிரம்மா விஷ்ணுவை உண்ண விடாமல் தடுத்தார். அந்த செயல் பிரளயத்தை ஏற்படுத்தும், அதாவது வெள்ளத்தை ஏற்படுத்தும் என்று அவருக்கு தெரிவித்தார். விஷ்ணு பிரம்மாவிடம் யாகத்தை நிறுத்திவிட்டு தனது படைப்பை மீண்டும் தொடங்கும்படி கேட்டார். அவர் தனது விஸ்வரூபத்தையும் அவர்களுக்கு காட்டினார். இதன் பிறகு ஒரு நாள் நாரதர் விஷ்ணுவை பின்தொடர்ந்து வர்க்கலா மீது வானத்தில் நடந்து கொண்டிருந்தார். அங்கு வந்த பிரம்மா விஷ்ணுவுக்கு வணக்கம் செலுத்தினார். நாரதரை மட்டுமே பார்த்து 9 பிரஜாபதிகள் பிரம்மா தன் மகனுக்கு வணக்கம் செலுத்துகின்றார்கள் என்று நினைத்து பிரம்மாவை பார்த்து சிரித்தார்கள். பிரம்மா அவர்களை திருத்தினார். அவர்கள் ஒரு பாவச் செயலை செய்ததற்காக வருந்தினார்கள். அவர்களின் மீட்பை வேண்டி உரிய இடம் நாரதர் மூலம் காட்டப்படும் என்று பிரம்மா கூறினார்கள். நாரதர் தான் அணிந்திருந்த வல்கலை, அதாவது மரத்தின் பட்டையை பூமிக்கு நோக்கி வீசினார். அது வர்க்கலா தளத்தில் விழுந்தது. பிரஜாபதிகள் தங்கள் பரிகாரத்திற்கு ஒரு குடத்தை விரும்பினார்கள். நாரதர் விஷ்ணுவிடம் அதை கூறினார். மேலும் தெய்வம் தனது சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி அந்த குடத்தினை உருவாக்கினார். பிரஜாபதிகள் அங்கு தவம் செய்து தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றார்கள். தேவர்கள் அங்கு விஷ்ணுவின் கோயிலை கட்டி ஜனார்தன வடிவில் வழிபட்டதாக கருதப்படுகின்றது. இந்த கோயில் பிரார்த்தனை செய்வதும் அருகிலுள்ள பாபநாசம் கடற்கல் குளிப்பதும் பாவங்கள் நீங்கும் என்பது பித்திருக்கர்மா என்ற நம்பிக்கை. பித்திருக்கர்மா செய்வதற்கு சிறந்த இடமாக வர்க்கலா கருதப்படுகின்றது. இதனால் இது சில நேரங்களில் தட்சிண காசி என்றும் அழைக்கப்படுகின்றது. இதற்கு தெற்கின் கயா என்றும் அழைக்கப்படுகின்றது. வர்க்கலா ஆண்டு முழுவதும் நூற்றுக்கணக்கான யாத்திரைகளின் பார்வையிடும் கவர்கின்றது. மேலும் இந்த கோயிலின் முதன்மை கடவுள் ஜனார்தன சுவாமி கிழக்கு நோக்கி நின்ற நிலையில் காணப்படுகின்றார். அவரது வலது கையில் ஆசமனம் செய்வது போன்று அவரது வாயை நோக்கி உயர்த்தப்பட்டுள்ளது. புராணத்தின்படி அவர் தன் கையை அவர் வாயை அடையும் போது உலகம் அழிந்துவிடும் என்றும் கலியுகத்தின் இறுதியில் இது நடக்கும் என்றும் நம்பப்படுகின்றது. இந்த திருக்கோயிலில் கடலை ஒட்டிய மேடான நிலத்தில் அமர்ந்து கொண்டு படிக்கட்டுகள் மூலம் கோயிலை அடையலாம். உள்ளே சன்னதிகள் நுழைவாயின் இருபுறமும் அனுமன் மற்றும் கருடன் சிலைகள் உள்ளன. பிரதான சன்னதியில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் ஜனார்தன சிலை உள்ளது. முக்கிய விக்கிரகம் விஷ்ணுவின் அனைத்து பண்புகளையும் கொண்ட 4 கரங்களுடன் ஒரு அற்புதமான தோற்றத்தை கொண்டுள்ளார். இந்த கோயிலை சிவன், விநாயகர், சாஸ்தா மற்றும் நாகதேவரின் சிறிய கோயில்கள் உள்ளன. வெளிப்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையிலும் வடகிழக்கு பகுதியிலும் நந்தியுடன் கூடிய சாஸ்தா மற்றும் சிவன் சன்னதிகள் உள்ளன. இந்த கோயில் கேரளக்கலை மற்றும் கட்டிடக்கலையில் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. மேலே சன்னதியின் கூரையில் நவகிரகங்களின் மரவேலைப்பாடுகள் கூடிய சதுர மண்டபம் மற்றும் செம்பு பூசப்பட்ட கூரை, அவற்றை சுற்றி 4 சுற்றுகள் மற்றும் ஒரு மண்டபம் ஆகியவை உள்ளன. உள்கோயிலின் முன் ஒரு பலிபீடம் உள்ளது. இது கேரள கட்டிடக்கலையின் சிறப்பான அம்சங்களாகும். மேலும் தெற்கு பகுதியில் 2 மணிகள் கட்டப்பட்டுள்ளன. இவர்களை பற்றி ஒரு கதையும் உண்டு. டச்சு கப்பல் ஒன்று அந்த வழியாக சென்று கொண்டிருந்தது. திடீரென்று எவ்வளவோ மைல் கப்பல் நகர முடியவில்லை. மக்கள் கப்பலிடம் கேப்டனிடம் ஜனார்தன கோயிலில் மணி கட்டச் சொன்னார்கள். கேப்டன் உதவியாளர் கரைக்கு வந்து மணிகளை கட்டினார்கள். அவர்கள் செய்தவுடன் கப்பல் நகரத் தொடங்கியது. மணியில் பொறிக்கப்பட்டவைகள் பீட்டர் வான் பெல்சன் என்றும் மிக்கேல் இவரால் என்றும் இருக்கின்றது. வர்க்கலா அருகே மூழ்கிய டச்சு கப்பலின் கேப்டனால் நன்கொடையாக வழங்கப்பட்ட கப்பல் விபத்திலிருந்து அகற்றப்பட்ட பழங்கால மணி ஒன்று இன்றும் அந்த கோயில் உள்ளது.
கிபி 1677-84 இப்பகுதியை ஆண்ட உமையம்மா ராணியின் ஆட்சியின் போது இக்கோயில் பகுதியோடு புதுப்பிக்கப்பட்டதாக கல்வெட்டு கூறுகின்றது. கடல் காட்சியை தவிர அதன் இருபுறம் உள்ள மலைகளின் மிகப்பெரிய உயரத்திலிருந்து வெட்டப்பட்ட கால்வாய் மூலம் காயல் பயணம் செய்கின்றது. கால்வாயின் இருபுறம் உள்ளன தாவரங்கள் தொடர்ச்சியான நீரூற்றுகளை உருவாக்கியுள்ளன. அதிலிருந்து ஆண்டு முழுவதும் பிரகாசிக்கும் நீர் பாய்கின்றது. தண்ணீருக்கு மருத்துவ குணம் இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த கோயில் கல்லம்பலத்திலிருந்து மேற்கே 10.9 கிலோமீட்டர் தொலைவிலும் NH 66 கடலுக்கு அருகில் உள்ளது. திருவனந்தபுரம் நகரத்திற்கு வடக்கே 25 கிலோமீட்டர் தொலைவில் புகழ்பெற்ற காயல் ஸ்தலமான கப்பலில் இருந்து 8 கிலோமீட்டர் தெற்கே மற்றும் மர்கலா ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அட்டிங்கல் நகராட்சிக்கு வடமேற்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. வாருங்கள் அன்பர்களே, இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசித்தீர்கள் என்றால் ஒரு புதுமையான கோயிலை கண்டதாக தாங்கள் அறிவீர்கள். வாருங்கள். வணக்கம். जय जनार्दना कृष्णा राधिकापते जन विमोचना कृष्णा जन्ममोचना गरुडवाहना कृष्णा गोपिकापते नयन मोहना कृष्णा नीरजीक्षणा जय जनार्दना कृष्ण राधिकापते जन विमोचना कृष्ण जन्ममोचना सुजन बांधवा कृष्ण सुंदराकृते मदन कोमला कृष्ण माधवा हरे वसुमती पते कृष्ण वासवानुजा वरगुणाकरा कृष्ण वैष्णवाकृते सुरुचिरानना कृष्ण शौर्यवारिधे मुरहरा विभो कृष्ण मुक्तिदायका विमलपालका कृष्ण वल्लभीपते कमललोचना कृष्ण काम्यदायका जय जनार्दना कृष्ण राधिकापते जन विमोचना कृष्ण जन्ममोचना गोविन्दमिह गोपिकानन्दगन्धं सानन्द अवलोकयामो मुकुन्दं गोविन्दमिह गोपिकानन्दगन्धं सानन्दमवलोकयामो मुकुन्दं गोपिका गणनयन कुमुदपूर्णेन्दुं गोपालकुलतिलकम् अखिलजनबन्धुं श्रीपतिमनिन्द्य हरि चन्दन सुगन्धिं श्रेयो विदाये करुणारससिन्धुं सङ्गीत रसरसिक सरस सल्लाभं सरलमुरलीकलित साधु सन्तापं शृङ्गाररसपूर श्रीमदन गोपं शतजनानन्दम् अखिलानन्दरूपं पुरतदर कलितमुरलीनादसुतया सुरसुन्दरीगणम् इहाकर्षयन्तं गुरुकरुणयालचितम् एतदरिललितं நாராயணானந்த். இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன். गोविन्दमिह गोपिकानन्दगन्धं सानन्द अवलोकयामो मुकुन्दं
गोविन्दमिह गोपिकानन्दगन्धं सानन्दमवलोकयामो मुकुन्दं गोपिका गणनयन कुमुदपूर्णेन्दु।